ஓகே 10 தான் வருவார். இன்றைய நாளுக்கான பாம பொருட்சொல்லுத வருகின்றது. தொகுதி தொகுதி வணக்கம். இனிய காலை வணக்கம் மாணி. பாமுக உறவுகளுக்கும் திருநடாமோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாமுக பொதுச்சொல்லின் தொகுதி என்னுடைய தொகுதி இன்று 970 ஆகின்றது. இது பகுதி, கூட்டம், திரட்சி என்று சொல்லிக் கொண்டு வருகின்றது. தொகுதி என்பது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள மக்களுக்காக அமைந்துள்ள தேர்தல் நிர்வாக பிரிவு என்று கூறலாம். பகுதி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தேர்தல் நடைபெற்று முடிந்தது. கூட்டம் எண்ணிக்கைகளில் அதிக அளவான மக்கள் அல்லது விலங்கினங்கள் கூடியிருப்பதை குறிக்கும் கூட்டம் என்று குறிப்பிடுவது. உதாரணமாக விளையாட்டு அரங்கம், திரையரங்கம், கடைத்தெருக்கள், இதெல்லாம் மக்கள் கூட்டமாக நிரம்பி வழிவார்கள். மக்கள் கூட்டமாக இருப்பார்கள். திரட்சி வான்பரப்பில் மேகக்கூட்டங்கள் திரளாக திரட்சியாக இருக்கும் என்று சொல்வார்கள் என்று கூறிக்கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன் மாணி. நன்றி, வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் மாணி. நலமாக இருக்கிறீங்களா? வணக்கம். நாங்களும் நலமாக இருக்கிறோம். நீங்களும் பாமுக உறவுகள் அனைவரும் நன்றி. சந்திப்போம். நன்றி. பொருட்சொல் வாங்கூர் நகுலபதி. இனிய காலை வணக்கம். நகுலபதி தில்லத்தேவன், லண்டனில் இருந்து. பொருட்சொல் 798வது தொகுதியாக ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு தொகுதியாக பிரித்து வைத்திருப்பார்கள். அந்த தொகுதிக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும். அந்த தொகுதியில் ஒருவரை அந்த தொகுதிக்கு வாக்காளராக தெரிவு செய்வதற்கு 4-5 பேர் விண்ணப்பிப்பார்கள். அதில் அந்த அவர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று தமக்கு வாக்கு போடும்படி கேட்டுக்கொள்ளுவார்கள். இப்போது இலங்கையில் அதே போலத்தான் ஒவ்வொரு தொகுதியாக அந்த வாக்குப்பகுதிகள் நடைபெற்று இப்போது புதிய ஒருவர் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பல தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதிகளில் இந்த தொகுதியை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், இந்த தொகுதியை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி சிலர் ஒவ்வொரு அந்த நாட்டை ஊரை முன்னேற்றுவதற்கு தொகுதியாக பிரிந்து கூட்டமாக பிரிந்து ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் செய்து அந்த ஊரினை முன்னேற்றுவார்கள். அதை பகுதி தொகுதி என்று சொல்லலாம். ஒவ்வொரு பகுதியாக பிரித்து நாம் தோட்டம் செய்வது போல ஒவ்வொரு பகுதியில் இதில் வெங்காயம் வைப்போம், இதில் தக்காளி வைப்போம், இதில் மிளகாய் கண்டு வைப்போம். ஒவ்வொரு தொகுதியாக பிரித்து வைப்பது. மொத்த எண்ணிக்கை இதையும் தொகுதி என்று சொல்வது. தொகுதி மொத்த எண்ணிக்கை, அதாவது எல்லா ஊர்களிலும் வாக்கு கேட்ட பின்னர் அவருடைய வாக்குப்பதிவு எவ்வளவு வீதத்தால் இவர் முன்னணியில் நிற்கிறாரோ அவர்தான் அந்த தொகுதியின் அந்த நாட்டின் ஜனாதிபதியாக கணிக்கப்படுவார். கூட்டமாக சென்று வாக்குகளை கேட்பார்கள். அதே போல் ஒரு கோயிலுக்கு நிதி கேட்பார்கள். கூட்டமாக ஊர்வலங்கள் செல்வது வழக்கம். கோயில்களுக்கு நாங்கள் கூட்டமாக செல்வது. பகுதியாகவும் அதனை பிரித்து செய்வது. வரிசை, சாதி, சேர்க்கை, அளவு இவற்றையெல்லாம் இந்த தொகுதி என்ற சொல்லுக்குள் வருகிறது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். கலைவாணி மோகனுக்கு, நடாமோகன் அவர்களுக்கு அனைத்து பாமுறைஞ்சு தியானுடைய சொல். இந்திய பாமுக பொருட்சொல் செவ்வாய்க்கிழமைக்குரியது 3055வது ஆக்கமாகும். தொகுதி தேர்தல் காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் பகுதியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். பகுதி என்ற ஒரு பதம் இருக்கின்றது. தொகுதி ஒவ்வொரு நகரங்களிலும் பிரச்சாரங்கள் செய்து கூட்டம் அமைத்து தெரியப்படுத்தினார். கூட்டம் என்ற ஒரு பதம் இருக்கின்றது. தொகுதி வாக்காளர் வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று வாக்குகளை பூட்டனர். வரிசை என்ற ஒரு பதம் இருக்கின்றது.
தொகுதி தொகுதியில் சாதி மத பேதமின்றி வாழ பார்க்க வேண்டும். சாதி என்றொரு பதம் இருக்குன்னு தொகுதி ஒன்றுக்கும் ஒரு அளவு இருக்க வேண்டும், அளவுக்கு மிஞ்சினால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு இருக்க வேண்டும், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமின் நஞ்சு என்று அளவென்று பதம் இருக்குன்னு தொகுதி ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் இப்படி நடக்கும் என கூறுவார்கள். சேர்க்கை என்றொரு பதம் இருக்கின்றது. தொகுதி மொத்த நாடுகளின் எண்ணிக்கையில் ஆராய்ந்து மொத்தமாக கணக்கெடுப்பார்கள். மொத்தமாக இத்தனை நாடுகள் மொத்தமாக கணக்கெடுத்து பதம் இருக்குது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீ ஹாலோ அடா சொன்னார் கியூ வரிசையில் வரிசையில் கியூ வரிசையில். சரி, வாருங்கள் எவ்வளோ எல்லா தொகுதியும் வந்துடுது. அனிமா கூட்டம், சேர்க்கை, மந்தை என்ற ஒரு சொல்லும் இருக்கு. மந்த கூட்டத்தை தான் அதுன்னு சொல்லுது நினைக்கிறேன். மந்த கூட்டத்தை. மற்ற எல்லாம் மற்ற சபை, பகுதி, சாதி, மற்றது மொத்த எண்ணிக்கை வந்துடுது. மற்ற சிறு செப்பு என்றும் இருக்கு ஒரு அர்த்தம். சிறு செப்புவா? செப்புன்னு தான் கிடையாது, சிறு செப்பு. சிறுட செப்பு பாத்திரமா இல்லாத சின்ன ஏதாவது தெரியல, சிறு செப்புன்னு கிடக்கு. தொகுதி பேர் அன்றைக்குலாம் அந்த ஒவ்வொரு தொகுதி கூட்டம் அதுவும் அதுக்கெல்லாம் நடங்குது இல்ல. அப்ப தொகுதியும் பகுதியும் ஒன்று. ஆனா அந்த அந்த பயன்படுத்துற இடத்தை பொறுத்து இருக்கு. இடத்தை பொறுத்து பகுதி பாதியா தொகையா தான் நிப்பினம். அதாவது அந்த தொகுதி அந்த பகுதியில இருக்கிறாங்களா அந்த தொகுதி அப்படி ஒவ்வொரு இப்ப இந்த தொகுதி அநியமா மாறது இந்த எலெக்ஷன் டைம்ல கூடுதலா அதுக்குள்ள அதான் தொகுதி தேர்தல் அதுகளுக்கெல்லாம் அது வெறும் கூடுதலா அப்படி அவ்வளவுக்குமே அவ்வளவுதான் இதுல போட்டிருக்கு கூடுதலா. மெட்டு வேறு ஒண்ணும் இல்லை. தொகுதி 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 அப்ப தொகுதி பாய்து ஒன்று அவர்கள் சொன்ன இதுகள்லாம் கூட கிடக்கு. இடங்களை பொறுத்து அது வருமா நினைக்கிறேன். ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு கிராமத்துல உள்ள ஒவ்வொரு பகுதியாவது தொகுதின்னு சொல்லுவீங்க. நம்ம அப்படி இந்த தொகுதியா அதை கூடுதலா அந்த தேர்தல்லாம் நீங்க சொன்ன மாதிரி தேர்தலுக்கெல்லாம் பெரும் தொகுதின்னு கூடுதலா அந்த அதுக்கெல்லாம் கூடுதலா பாவிப்பினோம். ஒவ்வொரு வகுப்பு மாணவர்களும் பகுதி பகுதியா நிக்கிறதையும் அது தொகுதி தான். ஒவ்வொரு வகுப்பும் ஒவ்வொரு பகுதியில நிப்பினம் தானே, அது பகுதி தொகுதின்னு அப்படியே வருது. தேர்தல தான் கூடுதலா எல்லாரும் எடுத்து வச்சிருக்கணும். நல்ல வரிசையா வந்துட்டு தானே. ஆமா ஆமா ஆமா. தொகுதிய அந்த குடியிருப்பு அதையும் சொல்றதா என்ன பண்ணி உங்களோட பக்கங்கள் இல்ல அப்படி கிடைக்கிற இல்ல கூட்டம் கூட்டம் அந்த குடியிருப்பு அதுகளை தொகுதி தொகுதி அந்த பகுதி ஒரு பகுதி ஒரு உங்களோட பகுதியில இருக்க குடியிருப்புன்னு சொல்லிக்கணும். உங்களோட பகுதியில தொகுதி இல்ல தொகுதின்றது இந்த இது ஒன்றுக்கு தான் வருமான்னு நினைக்கிறேன். இதுக்குதான் தொகுதியை சொல்லிக்கணும். ஆனா அந்த தொகுதி தொகுதி அதுக்கு அந்த வாக்கு நேரம் எல்லாம் அப்படித்தானே குரூப் குரூப்பா தானே போவார்கள். அவ சொன்ன மாதிரி வரிசை இல்லாம குரூப் குரூப் கூட்டமா குழுவா அதான் குரூப் குரூப்பா குழு தமிழ்ல குழு இங்கிலீஷ்ல தமிழ்ல குழுவும் இருக்குதானே. அந்த குழு அது இப்ப இங்கிலீஷ்ல குரூப் பண்ணா கூட்டம் அதான் சொல்றேன். அதான் குரூப் பண்ணா கூட்டம் குரூப் வந்து அதான் சொன்னேன் குரூப் குரூப்பா தான் குரூப் கூட்டமா போகும்ட்டு கியூ வரிசையில் அடிக்கிற மாதிரி. இது அதே மாதிரி நம்மவர்களுக்கு அந்த இது இருக்குது. இங்கிலீஷ்லையும் அந்த இதையும் சேர்ந்து ஒரே வார்த்தையை இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் ஒரே மாதிரி சொல்ல அந்த ஒரே வார்த்தையை சொல்லக்குள்ள சில நேரம் அது எங்களை அறியாம தான் வாரது. இப்ப சொல்லுவேன் சில பேர் நடு சென்டர்ல இருக்கு. பின்னுக்கு ரிவர்ஸ் பண்ணி இல்ல பின்னுக்கு ரிவர்ஸ் பண்ணா சரிதான் தானே வரும் இல்லையா? இல்ல அது அதான் அப்படி எல்லாம் வந்து சரி பிறகு நொட்டு இல்லைன்னு சொல்ல வேணும் அநேகமான. சரியா? என்ன சொல்றது, அநேகமா வீட்டில் அது வந்து சேரும். சொல்லுவார் நீ கிளம்புறீதான்ட்டு நொட்டு இல்லை இப்போ இல்லையாண்டாலும் நல்ல தானே அந்த ரெண்டும் வந்து சேரும். அப்போ நாங்கள் சிரிக்கிறது சொல்லி 2 பொண்டு தானே 2 ஒண்டை சொல்லுங்க அப்படின்ட்டு அப்படி சில வார்த்தைகள் வந்து சேரும். வேறு என்ன சொல்லுங்க பின் ரூபா அது நல்லா தருது. தொகுதி என்ன தொகுதிக்கானது
கணக்குகள்லயும் பாரதாக்கும் என்ன தொகுதி 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 வீதி மொத்த பகுதி எண்ணிக்கை. வரும். மொத்த மேல எண்ணிக்கையில இல்ல இல்ல அந்த அரை முக்கால் என்று சொல்லுவோமல்லோ மேல இருக்கிறத அதான் தொகுதி கோமா பகுதி கோமா பகுதி பகுதி தொகுதின்னு சொல்றோம். பகுதி தொகுதி பகுதி தொகுதி. வேற தொகுதிக்கு பெருசா பொம்முமா அப்படி இருக்கிறா யார கேக்குது ஜெயமலர்கிட்ட அவோக்கு அதான் பிறந்த நாளும் வேற பிள்ளைக்கு வருத்தம். நேற்று முந்தின நாளும் சுற்றியான எப்ப காய்ச்சலாம். பிறந்த நாள்? இன்றைக்கு 27 தானே வெள்ளிக்கிழமை. இப்ப வாரது. ஆ. ஓகே ஓகே. முதலாவது பிறந்த நாளா ஆம். போட்டோ ஒன்று அனுப்பி விடும் போட்டோ விடும். அப்ப அதான் நேற்று செடியான காய்ச்சல் இன்றைக்கு இப்ப எடுக்க கொஞ்சம் ஒளிம்பி அப்படி சோர்ந்து கொண்டு இருக்கிறா. நேற்று முன்னாள் நித்திரையும் மற்ற காய்ச்சல் விடையிலையான்னு சொல்லி இல்ல அது இந்த அது எல்லா பிள்ளைகளுக்கும் மாறுறது ஒன்று பல்லு அல்ல பிரச்சனை வரும். தகப்பனுக்கும் சேர்ந்தபடியா அவர் தான் வச்சிருந்திருக்கிறவளோட அப்ப அவற்றை இதை தொத்திட்டு அது வேற மற்ற பல்லு முளைக்கிற நேரமா இருக்கும் இது. பல்லு வந்துடுது 2 பல்லு வந்துடுது. வயிற்றாலே அடிக்கும். இல்ல இல்ல இதுவும் இந்த எல்லாம் சேர்ந்து காய்ச்சல் வயிற்றால் அடி இந்த பர்த்டே டைம்ல அநேகமான பிள்ளைகளுக்கு ஒன்று பர்த்டே முடிய வரும். அநேகமான பிள்ளைகளுக்கு அந்த பர்த்டே டைம் பாருங்க நீங்க சின்ன பிள்ளைங்க அதுல இருக்குங்க. வந்துடுது மற்ற நாங்களே எங்கட பிள்ளைல காலநிலை மாற்றம் தானே. அதுவும் இருக்கு. காலநிலை மாற்றம் அது பெரியாக்களுக்கே வந்துட்டது. பேரன் போயிட்டாரு உங்களோட அண்டை போயிட்டு அதான் திடீர் விசிட் வந்து சர்ப்ரைஸா வந்தவன் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் வந்துட்டு அதுவும் எனக்கு அன்றைக்கு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட். நான் 12 மணிக்கு வெளியில இறங்கணும். வந்துட்டு அதையெல்லாம் வந்தா இங்க ஷாப்பிங் செய்யத்தானே வேணும். அதெல்லாம் செய்துட்டு அவர் வேலை வாணி மகன் வேலையை போனவர் இந்த அடுத்த நாள் விடியவே இல்லை. இங்க இருந்து போக 3:30 மணத்தியால அப்ப கலாச்சி போவேன். எவ்வளவு அன்போட வந்திருக்கிறார் பேரன் பாட்டிக்கு விஷ் பண்றது எனக்கு சரியான விருப்பம் என்னண்டா இப்ப வீடியோல நடுக போட்டு கதைக்கிறானே அப்ப எடுத்த உடனே அப்பம்மா 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 இந்த வார்த்தையும் ஒரு பாட்டை மாதிரி படிப்பார். அங்கால நின்று உண்டு கையையும் காட்டி நேற்று தாய் சொல்றா. அப்ப நான் வைக்கட்டும் உண்டு அவர் அங்கால நின்று பாயான்னு சொல்றான். என்ன விலங்கு தானே அந்த கதை கேட்க இந்த அப்பம்மாவோடைய தமிழையும் அப்படியே பழக்க சொல்லுங்க. அப்புறம் என்னத்துக்கு ஊருக்கு போனா என்னத்துக்கு தமிழ் அங்கே எல்லாம் இங்கிலீஷ் கதைக்கு தான் அவங்க சொல்லினா பாட்டி எல்லாம் அங்கே இங்கிலீஷ் கதைக்கிறவா. இங்கிலீஷ் கதைக்கிறா அங்கே கதைக்கிறது சில சொல்லுகள் அப்படியே வந்துட்டது. என்னன்னு இருக்கு வீட்டிலேயே இந்த பாட்டி இங்கிலீஷ்லாம் கதைக்கிறா போல தெரியல. நான் ஊர் பாட்டிகளை சொல்றேன். நான் ஊர் பாட்டி ஒரு சொன்னேன் அங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இப்போ தமிழ் தேவையில்லை. அங்கே இங்கிலீஷ் என் தந்தை பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. அதை தான் சொல்லிக் கொடுக்காத ஒரு கில்ட்டி குணம் இல்லை. அல்லது இருந்தான்னு சொன்னாலும் தெரியல. நான் சொன்னேன் ஓகே வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன் போட்டு விட்டேன். என்ன சொல்கிறேன் நீ இதழிட்ட இன்றைக்கு ஜனாதிபதி இதை கலைக்கிறாரா வஜிதா வரதா இப்போ சொல்கிறீங்க நீங்கள் வஜிதா வரதா இப்போ சொல்கிறீங்க ஜனாதிபதி கலைக்கிறாரா விட்டாக்கி நேற்று பதவி ஏற்றாதானே எத்தனை மணிக்கு வேணே சிவதர்சினி எப்போ வராரோ அப்போ இப்போ வந்தாலும் அப்ப நாங்க வானத்தை பார்ப்போம். மழை வருதா காத்தடிக்க சிவதர்சினி அவர் எப்போ வராரு? அவருக்கு வேலையில வந்து வர ஒரு 10:30க்கு. வணக்கம் வாங்க அவர்களே. குட் மார்னிங். நமஸ்தே. இப்பதான் வீட்டுக்குள்ள வாரீங்களா? இப்பதான் வந்து இந்த வண்டியில இருந்து இறக்கி எடுத்துட்டு எல்லா பாட்டியும் என்னம்மா தூக்கி அடுத்த நீங்க தம்பியா வண்டியில இருந்து